அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே, இது நாள் வரை சப்த ஸ்தானத்திலே இருந்து வந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறார். இதனால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும், தனவரவுஸ்தான குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தையும், சதுர்த்த கேந்திரமான 4ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். எப்படி இருக்க போகிறது இந்த வருடம் உங்களுக்கு? இந்த வருடம் ஓரளவுக்கு குரு நற்பலன்களையே தர காத்து கொண்டிருக்கிறார். என்றாலும் சிற்சில தடைகள் ஆங்காங்கே காணப்படுகிறது. எனவே மிகுந்த நிதானமும் பொறுமையும் கவனத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் கையாள வேண்டும். கூட்டுத் தொழிலே சில பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக அவை உயர்வு பெற்றுவிடும். உங்களுடைய பயணம் அனுகூலத்தை கொடுத்தாலுமே கூட பயண திட்டங்களை எல்லாம் தகுந்த முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஜாமீன் என்பதை அறவே தவிர்க்க வேண்டும். பணவரவு, பண கொடுக்கல் வாங்கல் இவற்றிலே மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதால் சுப விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். மகளிர் அவரது தேவையான அனைத்து ஆபரணங்களையும் பெற்றுவிடுவர். பணிச்சுமை என்பது சற்று இருக்கத்தான் செய்யும். என்றாலும் அவை பின்னாடி உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். தொழில் சற்று மந்த நிலை காணப்பட்டாலும் வருட இறுதியிலே நல்ல நிலைமைக்கு மாறிவிடும். கடன் கொடுக்கல் வாங்கல் மிகுந்த கவனம் தேவை இந்த வருடம். தனவரவு என்பது ஓரளவு பரவாயில்லை. வரவு செலவு கட்டுக்குள்ள தான் இருக்கும். கணவன் மனைவி வார்த்தை போர் தவிர்க்க வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் ஒவ்வொருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வார்த்தைகளை பேசி வர வேண்டும். 3வது நபர் தலையீட்டை அறவே தவிர்க்க வேண்டும். அலைச்சல் அகால போஜனம் என்பது இந்த வருடம் சற்று இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் நீங்கள் அதனால் மிகுந்த பெரிய பாதிப்பு ஒன்றும் அடையப்போவதில்லை. மாணவர்கள் ஒரு சிலர் நல்ல சாதனையான நிலையை எய்து விடுவார்கள். வீட்டிலே சுபகாரியம் என்பது அடுத்தடுத்து நடக்கும் என்பதால் அதற்கு தகுந்தபடி சுப விரைய செலவுகளுக்கு நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி சிறப்பானதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களிலே வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டியதாக இருக்கின்ற காலம் இந்த காலம். மொத்தத்திலே 60 விழுக்காட்டுக்கு மேல் நற்பலன்களை தர குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாய் நமக. ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாய் நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்வேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.